ஹாய் எவ்ரிவான், வணக்கம். சென்னை ரெட்ரோ ஃப்ரைடே நைட்டுக்கான பார்ட்டி அண்ட் வைப் மூட் வந்துச்சு எல்லாருக்கும். எனக்கு இப்போ தான் ஃப்ரைடே மார்னிங், ஸ்டில் ஐ காட் தட் வைப். ஸோ எஸ், இன்னைக்கு என்ன பேச போகிறோம் பார்க்கலாமா? ஐ ரைட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் ஐ திங்க் அன்டில் ஐ ரீட் வாட் ஐ சே. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஞாபகம் இருக்கா, என்ன படித்தாலும் எழுதி பாருங்கள். அப்போ தான் அட்லீஸ்ட் ஒரு 4th or 5th டைம் அதை திருப்பி எழுதும்போது நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அது நமக்குள்ளே பைஹார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு விதமான சொல்யூஷன் இல்லையா? அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ஜேர்னலிங் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது முன்னாடியே நம்ம டைரி ரைட்டிங்னு நம்ம பாட்டி, நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ், நம்ம பெரியமாக்கள் இதெல்லாம் எழுதிட்டு இருந்தது தான். இப்போ நிறைய பேர் இந்த டைரி ரைட்டிங், ஜேர்னலிங் இதெல்லாம் விட்டுட்டோம். ஸோ நம்ம திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணால் நமக்கான லைஃப்பில் இருக்கிற நிறைய ஃபியருக்கும், நம்ம லைஃப்பை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஃபியர் நோக்கி நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எப்படி இந்த லைஃப்பை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். ஸோ இன்னிலிருந்து ஒரு டைரி ரைட்டிங்கோ இல்லை ஒரு ஜேர்னலிங்கோ நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை எழுதிட்டே வருவோம். அண்ட் டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் அஸ் டு ரெடியூஸ் த ஃபியர் அண்ட் ஃபைண்ட் அ சொல்யூஷன் ஃபார் அவர் ப்ராப்ளம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபைன். இன்றைக்கான ரெட்ரோ ஃப்ரைடே நைட் சாங் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டுங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். திருப்பி கேட்டுகிட்டே இருங்க. 3rd or 4th டைம் கேட்கும்போது கண்டிப்பாக தூங்கிடுவீங்க. Wish you all a happy weekend and good night.